Hey friends, welcome back to BRPG in Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட கூப் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம சேனல் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒவ்வொரு படி மேலே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்கள். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறோன்னா ஒரு சின்ன விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்கள் கர்ணபுரா பற்றி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுங்க ப்ரோ. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கர்ணபுரா ட்ரைனிங் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கேட்குறீங்க. என் புற சுத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த கர்ணபுர சுத்தமாக அடிக்கவே மாட்டேங்க ப்ரோ, பல்ட்டி அடிக்க மாட்டேங்க ப்ரோ. அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட இந்த விஷயம் ரெகுலராக கேட்குற ஒரு கொஸ்டின். எப்போ வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2% இந்த மாதிரி கேட்டுறீங்க. முதல் பார்த்தீங்கன்னா கர்ணபுரா பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கர்ணபுரா எப்படி இருக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டுருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணபுரா அந்த கர்ணபுரா இப்போ பிகினராக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கர்ணபுரா ஐயை பிடிச்சி தான் பார்த்தீங்கன்னா அந்த கர்ணபுரா பார்த்தீங்கன்னா அடியா பறவையா அதில் கண்ணிலே அவ்வளோ ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நம்ம இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப வருஷம் புறா வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கண்ணை தான் பார்ப்பாங்க. கண்ணை ஒரு 10 நிமிஷம் பார்ப்பாங்க. அந்த கண்ணை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா அந்த புறாவே அவங்க தேர்ந்து எடுப்பாங்க. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த புறா சுத்தம் பார்த்தீங்கன்னா அவங்க தொடக்கூட மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அடிக்கிற புறா கண் ஒரு மாதிரி இருக்கும், பறவை புறா கண் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ப்ரீட் பண்ணுற புறா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கண் ஒரு மாதிரி இருக்கும். டைமிங் கொடுத்து பறக்கிற புறாக்கு ஒரு கண் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கண் ரகசியம், கர்ணபுராவோட கண் ரகசியம் வீடியோ வேணும்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ண தான் அந்த வீடியோ பற்றி நான் போடுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கீழே கமெண்ட் பண்ணுறீங்களோ அதாங்க எப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ கூட மேக் பண்ணி போகிறேன். அந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக தான் ஒரு பார்ட் 1 பார்ட் 2 கூட போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்சதோட பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது ஓகேவா. நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் என்குள்ளேயே வச்சு நல்லா இருக்குது. அதில் தான் உங்கள்கிட்ட சொல்லி நான் அதில் ஓகே இது வந்து நான் அந்த கண்ணை பார்த்து நான் புறா வாங்கி ஆஃப்டர் என்கிட்ட இருக்க புறாவும் செக் பண்ணி பார்த்ததில் பக்காவான ரிசல்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கும் சொல்லித்தரலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மேக் பண்ணி போகலான்னு பார்க்குறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சரி கேஸ் வாங்க நம்ம அப்டேட்டில் போவோம். அப்டேட்டில் போகிற முன்னாடி இது இன்னொன்று சொல்லிக்கிறேன். நம்ம கர்ணபுரா போன வழியில் மிஸ்ஸிங்னு போட்டிருப்பேன். அது நிறைய பேர் கேட்டிங்க ப்ரோ கர்ணபுரா வந்துருச்சான்னு. அது 2 கர்ணை அவ்வளோதான் வரவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவர் அடி இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்திங்கன்னா வீடியோ வந்துடும். அது இப்போ கூட பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அப்பப்போ அடிக்குது. ஆனால் அது அடிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பறந்துக்கிட்டே இருக்குது, டப்புன்னு அடிக்கல. இன்னும் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நம்மளோட நம்மளோட மேல் கூட பார்த்திங்கன்னா அதை போட்டு ஃபுல்லாக பறக்க விடல. அது பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் பறக்கும். அதான் அவ்வளோவா என்ன சொல்ல சுற்றி ரவுண்ட் அடிச்சது பழகலை. ரவுண்ட் அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா இது எப்படின்னு இதோட ஓவர் அடி எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். அது எப்பயாச்சும் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக விடுறப்ப பார்த்திங்கன்னா இது அடிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சமாக இப்போ நார்மல் லைட்ஸ் திறந்து ஓப்பன் பண்ணி விட பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு அடி 2 அடி அடிச்சு போய் மேலே உட்காந்துரும். அப்புறம் கீழே சாப்பிட வந்துடும். அதுக்கும் அந்த ஓவர் அடி பற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு இந்த புறா அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புறா ட்ரைனிங் காலையில் ஏன் புறா நான் விடுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரி கைஸ் வாங்க நம்ம கூப் அப்டேட்டுக்குள்ளே போவோம். அப்டேட்டுக்குள்ளே போகிற மாதிரி இவங்கெல்லாம் சாப்பாடு போட்டுருவாங்க. சாப்பாடு கண்டிப்பாக இப்போ நான் கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா மொட்டை மாடி பாருங்கள் எவ்வளோ கலீஜாக இருக்குன்னு. இப்போ தான் நான் கஷ்டப்பட்டு குப்பையை கூட்டி வச்சுருக்கேன். இதுனடா குப்பை அப்படியே புறாவோட பாத்ரூம்லாம் அப்படியே இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஆமாம், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒர்க்காக போயிடுது. நான் வந்து 3 days போன வாரம் 3 நாள் முன்னாடி தான் மொட்டை மாடி சுத்தம் ஃபுல்லாக கழுவிட்டேன். திரும்பி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குப்பை ஆயிடுச்சு. குப்பை இல்லை அதோட பாத்ரூம் ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா புறா ஃபுல்லாக சிக்க ஆச்சு. அப்படி பார்த்திங்கன்னா அந்த எக்கில் உட்காந்துருக்கலாம் நம்ம பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக போகும். அதனால் பார்த்திங்கன்னா மொட்டை மாடி பார்த்திங்கன்னா ரொம்ப கலீஜ் ஆகிடுச்சு. நான் கூட்டி விடணும் பார்த்திங்கன்னா கூட்டி வச்ச குப்பை பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு போடலாம் குப்பை பூரா குறைச்சி விட்றாங்க. சரி சாப்பாடு போட்டுட்டு ஒன்று சொல்லிட்டு வரேன். அதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இன்னும் கேட்குறீங்க ப்ரோ நீங்கள் என்ன ஃபுட்டு ப்ரோ போடுறீங்க, உங்கள் ப்ரோ அவ்வளோ விரும்பி சாப்பிடுது உங்கள்கிட்ட அவ்வளோவா பழகுதுன்னு பார்த்திங்கன்னா நான் போடுற ஃபுட்டு என்ன ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். புறாவோட ஃபுட்டு பற்றி ஒரு சத்தான ஃபுட்டு எப்படி ரெடி பண்ணி போடுறது அதான் இந்த ஃபுட்டு. அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா உங்கள் புறா பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருக்க போகலாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். சைஸ் வராமல் இருக்க போகலாம் சைஸ் எல்லாமே வந்துடும். என்னென்ன குறைகள் இருக்கோ அம்புட்டுக்கும் சாப்பாடு தான் ஒரு முடிவு. நம்ம சாப்பாடை போட்டுருவோம். நீங்கள் சாப்பாடு போடலன்னா நம்மளை முடிச்சிடுவாங்க பாருங்கள். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டோன்னே ஃபுல்லாக முடிச்சிடும். காய்ஸ் நம்ம சேனல்லையும் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸு அந்த பற்றி பார்த்திங்கன்னா வீடியோ வரும். நம்ம அதுவும் பார்த்திங்கன்னா ரிட்டன் பழையபடி நிறைய இது வாங்க ஒரு பிளானில் இருக்கேன். அதை பற்றியும் வீடியோ போடுவேன்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புறாவுக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா அந்த லவ் பேர்ட்ஸ் நிறைய பேர் வளர்க்குறாங்க. நீங்கள் வளர்க்கலனாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வளர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக அவங்க வளர்க்குறாங்க, அவங்க லவ் பேர்ட்ஸ் பற்றி தெரியாது, கக்கில் பற்றி தெரியாது, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பற்றி இந்த மாதிரி இந்த ஐட்டம் பற்றிலாம் தெரியாது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ நீங்கள் புறா மட்டும் தான் வளர்க்குறீங்க, நான் வந்து எல்லாமே வளர்க்குறவங்க தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எல்லாமே இதை பற்றி தெரியும். தெரியாதவங்க நீங்கள் என்னென்ன இது இப்போ லவ் பேர்ட்ஸ் வந்து முட்டை போடல, புறா மாதிரி தான் அதுக்கும் நிறைய விஷயம் ஆகும். அதெல்லாம் நான் எல்லாமே ஒரு வீடியோ மேக் பண்ணி போகிறேன். சரி கைஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்னல் லாஃப்ட் வேணால் நம்மளோட மெயின் லாஃப்ட்டில் இருந்து போவோம். நம்மளோட ஒயிட் லாஃப்ட்லேருந்து போவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயிட்டி பேர் இருக்கும். ஒயிட்டி பேர் போவோம். அப்படி பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணி இருந்துச்சு. அது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்மையாக பார்த்தீங்கன்னா 2 குஞ்சு ஹேட்ச் ஆயிடுச்சு. எப்படி ஒருவாட்டி ஹேட்ச் ஆகிருக்கும், ஆமாம் ஒரு ஹேட்ச் ஆகி தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேட்ச் ஆகி நல்லா மாடு மாதிரி வளர்ந்துருச்சு. நம்ம கொஞ்சம் இப்போ வீடியோ போட முடியல, அதனால தான் பார்த்துக்கோங்க. சைஸஸ் பார்த்தீங்கன்னா 2மே பியூர் வீடு தான். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொண்டை பேர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட சிக்கும் பார்த்தீங்கன்னா 2மே பிளாக் கலரில் இந்த மாதிரி வந்துருக்கு. போனாட்டி அவங்கள்ட்ட ஒரு சிக்கு தான் இருந்துச்சு, இந்த மாதிரி 2 சிக்கு வந்து 2மே பிளாக்கு. ஆனால் எப்படி வருது இந்த மாதிரி வருது நம்மளுக்கு சுத்தமாக தெரியல, கொஞ்சம் வளர்ந்தா தெரியும். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷீல்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அது 2 எக் லே பண்ணுச்சு. ஒரு எக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருண்டு போய் உடஞ்சிருச்சு, லைட்டாக கிராக் ஆகிடுச்சு முட்டையில். நான் ஒரு கூப் அப்டேட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா முட்டை தனியாக விலகி இருக்கும், நான் எடுத்து வச்சுருப்பேன். அப்போயே பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிடுச்சு, இந்த முட்டை ரொம்ப வீச ஆரம்பிச்சுன்னு டக்குன்னு எடுத்து போட்டேன். ஆனால் அப்போயே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு ஹேட்ச் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சூப்பராக அது க்ரோ ஆகுது. கைஸ், நான் டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒயிட்டி பேர் அதெல்லாம் சொல்லுவேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும். புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருப்பீங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம சேனல் என்னோட புறா ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு வீடியோ மாதிரி போட்டுருப்பேன். இந்த வீடியோ போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன புறா வச்சுருக்கேன் அதை பற்றி நான் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். எல்லாத்தோட பேர் என்ன அப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு புரியும், அதனால் பாருங்கள். சரி கைஸ், இப்போ வாங்க நம்மளோட பார்த்தீங்கன்னா நம்மளோட குண்டுக்கு போவோம். நம்மளோட குண்டு தான். நம்மளோட குண்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புதுசாக காதல் தம்பதியர்கள் அவங்க 2 பேர் தான் அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த அங்கே ஒன்று இங்கே ஒன்று நிற்கிது, ஓகேவா. இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேக்கில் இருக்காங்க. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட குண்டேன். இப்போ இவங்களோட புது காதல் தம்பதியர்களோட இதை காட்டுறேன் இதில் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேர் என்னன்னு சொன்னேன். நிறைய பேர் இன்னும் சுத்தம் பார்த்தீங்கன்னா யாரும் இதுக்கு சொல்லலை. யாரும் பார்த்தீங்கன்னா அது கூட பேர் என்னன்னு சொல்லுங்கள், அந்த புறா அது என்ன பேர் வைப்போம்னு. அதோட இது தான் அது பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணுற மாதிரி இந்த ஃபீமேல் இருக்குது. ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா அந்த எக்கு பாட்டில் அந்த பவுலில் போய் உட்காந்துருக்கு. இன்னும் 5 டேஸில் பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணிடுன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் நம்மளோட குண்டனோட சிக்கு எப்படியா இருக்குது, குண்டனோட சிக்கு காட்டியா நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த இருக்குது இது இருங்க காட்டுறேன். எப்படி தோரணையாக 2 பேரும் உட்காந்துருக்காங்களா, குண்டனோட சிக்கு தான். இருங்க ஒரு சிக்கனை பிடிச்சி காட்டுறேன். இது ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தான் குண்டனோட சிக்கு தலையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்துருக்கு, செம்மையாக இருக்குது. வால்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்கும் கிரேவும் கலந்து வந்துருக்கு. விட்டுருவோம், அந்த அறக்க ஓடுறான் பார்த்தீங்களா. ஃபஸ்ட் நம்ம கீழே விட்டால் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கொத்து வாங்கிடுவோம், தூக்கி மேலே விட்டுருவோம். இந்த கொஞ்சம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பார்த்துக்கோங்க. தான் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ குண்டு என்னடா பார்த்தீங்கன்னா அடுத்த எக்கு லே பண்ணிட்டான் பார்த்தீங்களா. போகிறப்பையும் ஒரு வைப்ரேட் அடிக்குது. அடுத்த 2 எக்கும் லே பண்ணியிருக்கான். நான் சிக்கன் ஹேச்சரானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே கொஞ்சம் அந்த பாட்டு இருக்குது. எடுக்கிறக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று முட்டையை தள்ளி விட்டுருவான், இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கையை கொத்தி எடுத்துருவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட முட்டைக்கே சூப்பராக எப்பயும் குண்டையை ப்ரொடக்ட் பண்ணுவான். இந்த வாட்டி வந்து சிக்கில் உனக்கு எதுவும் ப்ரோ குண்டனோட சிக்கில் எதுவுமே வரல, ஒரு டிசீஸ் எதுவுமே வரல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இல்லை, நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு தோணும். நான் வட்டம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா குண்டனோட சிக்கன் அம்மா வந்துருக்கு. இந்த வாட்டி ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கொசுவை கொள்ளும் நவீன ஒரு மருந்து தான். அந்த மருந்து நான் வீடியோ நம்ம சேனல் வீடியோ போட்டிருப்பேன், ஒரு பாட்டில் ஸ்ப்ரே வச்ச மாதிரி. அந்தோட மருந்தோட யூசேஜ் காய்ஸ் வேறு மாதிரி தான். நான் அப்போ அந்த வீடியோ போகிறப்பே சொல்லியிருப்பேன். அதோட மருந்து எப்படி எந்த மாதிரி குவாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த யூஸ் பண்ணிட்டே நீங்களே பார்ப்பீங்கன்னு. இப்போ அந்த சிக்கன் நீங்களே உங்கள் முன்னாடியே பார்த்துருக்கீங்க. ஹேட்ச் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மை கட்டி வரல. அம்மை கட்டி இதெல்லாம் நம்ம குண்டுக்குள்ளே கொசுவால் தான் வருது, கொசு சுத்தமாக இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மை கட்டி வரல. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி சின்ன பூச்சி தொல்லை எதுவுமே இல்லை. அந்த ஸ்ப்ரே அடிக்கிறனால சுத்தமாக வர மாட்டேங்குது. டெய்லி நான் ஒரு வாட்டி அடிச்சு விட்ருவேன். சாயங்காலம் ஒரு பூச்சி என்ன சொல்ல எதுவுமே இல்லை. அது பார்த்திங்கன்னா இந்த மருந்தோட காஸ்ட் வைஸுக்கு ரொம்ப ஒர்த்து. நான் ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டரை மிக்ஸ் பண்ணால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வாரம் 3 வாரம் அந்த வாட்டரை எனக்கு வருது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
இப்போ மருந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட் சீப்பஸ்ட்டு தான். இப்போ ஆஃப்டர் நம்மளோட கர்னல் என்னடா அவங்க கர்ணப்புறா ஓவர் அடியும் ப்ளஸ் நம்மளோட பறவடி இருக்குது பார்த்தீங்களா, இவங்க 2 பேர் தான் கீழே குண்டு. இவங்க என்னடா கேட்டிங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க எக் லே பண்ணல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்களும் நான் பாட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இப்போ பேர் ஆகி நான் பிரித்து போட்ட பேரை மேலே ஃபீமேலு கீழே மேல் இருந்துச்சு. அது கொஞ்சம் விரும்பி செட்டான பார்த்தீங்கன்னா இப்போ பேர் ஆயிடுச்சு 2மே. ஓகேவா, பேர் ஆகி ஏரிலாம் மிதிக்குது. 1 or 2 டைம்ஸ் ஏறி மிதிச்சிருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது பவுல் செட் பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னும் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு அப்போது வீடியோ கூட ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா எக்லே பண்ணிடலாம். மேலே கரெக்டாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள கைஸ் நம்ம இன்னும் ட்ரைனிங் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சில இது அப்படியே செட் ஆகிடுச்சு. அதான் பறந்துருந்து போய்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணாமல் நான் எதுவும் பண்ணாமல் நான் ஒரு சோம்பேறித்தனமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணாமல் இருக்கேன். எல்லா கரணையும் பார்த்தீங்கன்னா பறந்துடும். ரவுண்ட்ஸ்லாம் போகிறதில்ல, ஓரளவு அங்கங்கே பறக்கும். இங்கே வரைக்கும் போகவும் வந்துடும். இந்த 2 பார்த்தீங்கன்னா சூப்பராக ரவுண்ட்ஸ் போய் இவங்க 2 பேரும் நம்மளோட எப்பயும் பறக்கிறவங்க தான் செட் ஆகிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா விரும்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது மேலு ஃபீமேல். ஆனால் இதுவும் ஃபீமேலே பார்த்தீங்கன்னா மேல் மாதிரி சரியாக உரும்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி முள்ளுலாம் எல்லாமே ஃபீமேல் தான். அது மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கப்புறம் மாற்றுவோம். இப்போ இந்த 7 வயசுலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உரும்புவோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது 8 கல்லி முடிஞ்சிருக்கு. 8 கல்லி முடிஞ்சிருக்காமா மேலுக்கு. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 7 கல்லி. நம்மளோட கருணை பார்த்தீங்கன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றமோட ரவுண்ட்ஸ் போகும். ஆச்சரியமாக எனக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்றதில்ல. இறங்கி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் சாப்பிட்டு தெம்பாக ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு. எப்பயும் பார்த்தீங்கன்னா நான் திறந்துட்டே பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் போயிடும். இன்றைக்கி ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா தலைவர் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு தெம்பாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பாருங்கள் அது இந்த ராம்புரி நம்மளோட ராம்புரி பார்த்தீங்கன்னா ஏறி மதியே போயிடுது. அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குண்டே வந்துடுவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபீமேல் பார்த்தீங்கன்னா சிக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ண போகுது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபீட் பண்ணிட்டு மேலே போனே பார்த்தீங்கன்னா குண்டேன் திரும்பி சாப்பிட வந்துடுவான். பாருங்கள் அப்படியே சவுண்டு இங்கே கேட்குது, கொலக்குன்னு. அதோட தண்ணியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிச்சு விடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொண்டை நம்மளோட ஷீல்டு பேரோட மேலாம் பார்த்தீங்கன்னா அதோட குஞ்சுக்கு ஃபீட் பண்ண போயிடுது. நம்ம கொஞ்சம் விலைக்கு நிற்கணும். கைஸ் இந்த பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது மேலே போயிடுச்சு. குண்டா வெளியே வாடா, நான் பேடைக்கு வரணும்டா அப்படின்னு சொல்லுது. இப்போ குண்டை வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே போயிடும். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோ முடிச்சுக்கிறோம். புறா பற்றி பறவைகள் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சா கீழே வந்து ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நான் உங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்காண்டி நான் வந்து ஒரு பெரிய வீடியோவை மேக் பண்ணி போகிறேன். அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். டாடா பை பை.